லைஃப் தமிழ் செய்திகள். அண்மையில் முடிவடைந்த சரிகமப ஜூனியர் சீசன் 4ல் வெற்றி நாயகனாக தமிழ் உலகில் பிரபல்யம் மிக்கவராக இருந்த திவினஸ் தற்பொழுது மீண்டும் மக்களுக்கு மத்தியில் பிரபல்யம் பெற்றவராக மாறி வருகின்றார். அண்மையில் இந்திய தமிழ் தொலைக்காட்சியில் இனிமையான பாடல்களை பாடி பிரபலமான திவினஸ் மற்றும் யோகஸ்ரீ அவர்களின் பாடல்கள் தொடர்ந்தும் ஒளிபரப்பப்பட்டு கொண்டிருக்கின்றன. நிகழ்ச்சியின் ஊடாக ரசிகர்களின் மனங்களை கவர்ந்த போட்டியாளர்களாகவும் சரிகமப நிகழ்ச்சியில் கலந்து கொண்டவர்களாகவும் திவினஸும் யோகஸ்ரீயும் மாறியிருக்கிறார்கள். தமிழக நேயர்களின் விருப்பங்களை அவர்கள் நிறைவேற்றக்கூடிய பாடல்களை பாடியிருக்கிறார்கள். பல தொலைக்காட்சிகளில் இவர்களை பேட்டி கண்டு அவர்களின் கடந்த கால வாழ்க்கை தொடர்பாக அங்கிருக்கின்ற நிகழ்ச்சி தொகுப்பாளர்கள் கூறி வருகின்றார்கள். சரிகமப நிகழ்ச்சியில் ஒவ்வொரு வாரமும் நடக்கின்ற போட்டியில் பலரும் கலந்து கொண்டிருப்பது குறிப்பிடத்தக்கதாகும். அங்கிருக்கின்ற நிகழ்ச்சிகளுக்கு வருகின்ற போட்டியாளர்களும் நடுவர்களும் அங்கு பாடுகின்ற போட்டியாளர்களின் குரல் வளத்தை பார்த்து மெய்மறந்திருக்கின்றார்கள். சரிகமப நிகழ்ச்சி வெற்றியாளர்களுக்கு வாய்ப்பை வழங்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சியாக மாறியிருக்கின்றது. சரிகமப நிகழ்ச்சியை பொறுத்தவரையில் யோகஸ்ரீயும் திவினஸும் மறக்க முடியாத ஒரு போட்டியாளர்களாகவும் வெற்றியாளர்களாகவும் மாறியிருந்தார்கள். தற்பொழுதும் பல மேடைகளில் அவர்கள் பாடி அசத்தி வருவது குறிப்பிடத்தக்கதாகும். உலகளாவிய ரீதியில் திவினஸ் பல மேடைகளுக்கு தனது இனிமையான குரலால் பாடுவதற்கு செல்ல இருப்பதாக கூறப்படுகின்றது. பல இசை அமைப்பாளர்கள் திவினஸுடன் தொடர்பு கொண்டு அவர்களின் இசையில் பாடுவதற்கு திவினஸை அழைத்திருப்பதாக கூறப்படுகின்றது. ஆகவே இது மிகவும் பொருத்தமான ஒரு சந்தர்ப்பம் எதிர்காலத்தில் திவினஸுக்கு கிடைக்கும் என்பதில் மாற்று கருத்திருக்க முடியாது என்றே கூற வேண்டும். ஆகவே இது தொடர்பான தகவல்களை பெற்றுக்கொள்வதற்கு தொடர்ந்தும் லைஃப் தமிழ் செய்தியுடன் இணைந்திருங்கள்.